ராத்திரி வேளையில் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க நாடுகளில் நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஒன்று சேரப்பட நீர் கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் யாரெல்லாம் தெய்வம் எங்களோடு இணைந்து இந்த கூகுள் மீட்டில் வந்திருக்கிறதோ எல்லா மக்கள் மேல் உமது பிரசன்னம் ஊற்றுதற்காக ஸ்தோத்திரம். ஒரு தெய்வீக வல்லமை ஓரோ மக்கள் மேல் ஊற்றப்படுதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உண்மையான தேவனே, எங்களுக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தவரே, எங்களுக்காக அநேக பாடுகளை ஏற்றவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். நீர் பெரியவராய், பெரிய அதிசயங்களை செய்தவராய், ஒரு அற்புதத்தை செய்தவராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு விதவிதமான அநேக தூரமாய் இருக்கிற மக்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க இவ்வளோ பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு குடும்பங்கள் மேல் உமது பிரசன்னத்தை ஊற்றுதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பாடுகள் கஷ்டங்களை நினைக்கிற இந்த நாளுகளில் தேவ பிரசன்னத்தால் எங்களை நிரப்புதற்காக ஸ்தோத்திரம். ஆவியின் பிரசன்னத்தால் எங்களை நிரப்புதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கட்டும். கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்ய, கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய அதிசயத்தை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்கட்டும். ஆண்டவர் நம் மத்தியில் பெரிய அதிசயத்தை செய்தவர். அவர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய முடியாதவர். ஆண்டவரே, நாடுகளில் அநேக தேவைகளுக்காக ஜெபிக்கிற மக்கள் உண்டு. அவங்களுடைய தேவைகளை நீர் சந்தியில், அவங்களுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் உண்டு. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு நிரப்பட்ட தேவனே, நாடுகளில் ஒரு குடும்பங்கள் மேல் தேவமே இருக்கிற பிரச்சனைகள், பிரிவினைகள், பலவீனங்கள் பூர்ணமாய் மறையப்படட்டும். இயேசுவே, உமது வல்லமை தேவ பிரசன்னம் அந்த இடங்களில் இறங்கி வருதற்காக ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் பரிசுத்தர். எல்லாரும் தேவனை துதிக்கட்டும். நீர் மாத்திரம் பரிசுத்தர், நீர் மாத்திரம் உண்மையுள்ள தேவர். ஓ, உலகத்தில் எங்களை தோள்மேல் சுமக்குதவராய், எங்களை வழி நடத்துதவராய் நீர் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கண்ணுநீரான சூழ்நிலைகளை மாற்று, பலவீனதைகளை மாற்று. நீர் உண்மையான தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவமே, இந்த நாடுகளில் குடும்ப சமாதானத்துக்காக ஜெபிக்கிறேன். ஒரு குடும்பங்கள் மேல் உமது சமாதானம் இறங்கி வரப்படட்டும். தேவே, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். தேவே, பிள்ளைகளின் மேல் சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்தில் தெய்வீக அன்பு உருவாகப்படட்டும். தேவனே, ஒரு அபிஷேகம் உள்ள பிள்ளைகளா தேசத்தில் வளர்ந்து வரப்பட நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக நாளுகளாய் தேவமே இந்த மக்கள் ஜெபிக்கிற ஓரோ ஜெப விண்ணப்பங்களிலும் ஒரு விடுதல் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் ஆராதனை ஆரம்பிக்கிறதிலிருந்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறதிலிருந்து உமது பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவராய் எங்கள் மத்தியில் ஆண்டவரே சரீரமாக, மாம்சமாக, இரத்தமாக நீ இறங்கி வந்திருக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை மட்டுமல்ல உலகத்திலே சகல மனிதர்களையும் நீ நேசித்தவன். இப்போ ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஓரோ பிள்ளைகள மேல், அவங்களுடைய குடும்பங்கள் மேல், அவங்களுடைய குடும்பங்கள் மேல் தேவ பிரசன்னம் இறங்கி செல்லுதற்காக ஸ்தோத்திரம். ஒரு தெய்வீக வல்லமை இந்த மக்கள் மேல் ஊற்றப்படுதற்காக ஸ்தோத்திரம். ஒரு தெய்வீக பிரசன்னம் மக்கள் மேல் ஊற்றப்படு சோதரம். குடும்பங்களில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக, அவங்க செய்த வேலைகளில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக நீர் கிருபை செய்ததற்காக சோதரம். ஒருபோதும் கைவிடாத தேவன் நம்மோடு கூட உண்டு. ஒருபோதும் தள்ளிவிடாத தேவன் அவர் நம்மோடு கூட உண்டு. இந்த நாடுகளில் அப்பா, ஓரோ உள்ளங்களையும் நீ நிரப்புதவராய், ஓரோ மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறவராய் நம்மோடு
கூட இருக்கதகவைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அப்பா எதெல்லாம் தேவைகளுக்காக ஜெபிக்குதோ, கட பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிற மக்கள் உண்டு. ஆண்டவரே, அந்த ஜெப விண்ணப்பங்கள் கேட்டு கட பிரச்சனைகளை நீர் மாற்றுதகவைக்காக ஸ்தோத்திரம். வழியும் வாசலும் துறந்து கொடுக்கதகவைக்காக ஸ்தோத்திரம். ஒரு தெய்வீக விடுதலுள்ள மக்களாய் தேசத்தில் ஆயிருக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்போ இயேசுவே, உமது தூதன்மார் மக்களுடைய குடும்பங்களில் இறங்கட்டும். தெய்வீக பிரசன்னம் அவர் ஆயிருக்கிற இடத்தில் இறங்கட்டும். இப்போ ஒரு சரீரங்கள் மேல் தெய்வீக பரிசுத்த ஆவி இப்போ ஊற்றப்படுதகவைக்காக ஸ்தோத்திரம். ஒரு அபிஷேகம் இறங்குகிறார். தேவ பிரசன்னம் இப்போ இறங்குகிறார். தெய்வீக வல்லமை இப்போ இறங்குகிறார். ஓ கர்த்தர் உங்களை தொடுதவராய் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, இந்த நாடுகளில் வசனத்தின் தெய்வமே ஆழமான சத்தியங்களை புரிய நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தன பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தராய் இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தைகளுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க, கூகுள் மீட்டில் ஆயிருக்க, தேவனுடைய வார்த்தைகள் ஆழமாய் நாம் புரிந்ததுக்காக இந்த நாடுகளில் இந்த கூகுள் மீட்டில் வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும். பள்ளிப்பேட்டிலிருந்து சிஸ்டர் வந்திருக்கிறார். அதே மாதிரி அரக்கோணம் பகுதியிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார். வெள்ளூர் பகுதியிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் இதில் இணைந்திருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த நாடுகளில் அநேகம் கண்ணீரான சூழ்நிலைகள், பலவீனதைகள் நம் வாழ்க்கையில் இருக்கும் போதும் நாம் கர்த்தராய் இயேசுவில் சந்தோஷம் உள்ளவராய், மகிழ்ச்சி உள்ளவராய் முன்னாடி கடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் நாம் வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் അതിന്റെ 25ാമത്തെ വചനം. ഗലാത്യർ 5ആം அதிகாரம் അതിന്റെ 25ാമത്തെ വചനം. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். இங்கே நாம் ஆவியினாலே பிழைத்திருக்கிற மக்களாய் இருக்கும் போது நாம் அதை ஆவிக்கேற்ற மாதிரி நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் ஒரு பெரிய ஒரு வசனத்தை நமக்கு தேவன் கொடுக்கிறார். அந்த வசனம் என்னவென்றால், நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாற்றப்பட இந்த நாடுகளில் 2 நாட்கள் தேவனுடைய கஷ்டமான நிலைமைகளை நாம் தியானிக்கிற நாடுகளாய் இருக்கிறார். இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார், நாம் ஆவியினாலே பிழைத்து ஆவிக்குரிய மக்களாய் இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். அதே நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடியாக முன்னாடி கடந்து செல்ற மக்களாய் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க நமக்கு தேவன் கிருபை செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நாம் யோசிக்கும், நாம் இவ்வளோ ஜெபிக்கிறோம், இவ்வளவு நாளாய் நாம் எல்லாமே கர்த்தருடைய ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறார், ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வருதில்லையே என்று யோசிக்கும் போதும் நாம் யோசித்து பார்க்க வேண்ட ஒரு விஷயம் உண்டு. அது இயேசு ஓரோ நாளும் உயிரை கொடுத்து, ஜீவ சுவாசத்தை கொடுத்து என்னை உங்களையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு கர்த்தருடைய பாதுகாப்பு. அதை இந்த நாளுகளில் உலகத்திலே நாம் வாழும் போதும் ஆவியினாலே பிழைத்து ஆவிக்கேற்றபடி நடக்க முடியும். அதை இயேசு கிறிஸ்து, அதை பரலோகத்தில் இருந்தவர், தேவனோடு கூட இருந்தவர், அவரே பரலோகத்திலிருந்து உலகத்தில் இறங்கி வந்தவர். இப்போ பரலோகத்திலிருந்து உலகத்தில் வந்தவர், அவர் பரலோகத்துடைய சாட்சியாய் மாற்றப்படுகிறார். பரலோகத்துடைய சாட்சியாய் மாற்றப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இங்கே யோவான் 14ஆம் அதிகாரம் അതിന്റെ 2ാമത്തെ വചനത്തിൽ சொல்லுகிறார். யோவான் 14 അതിന്റെ 2ാമത്തെ வசனம். யோவான் 14:2 சொல்லுது, என் பிதாவின் வீட்டில் அநேகம் வாசஸ்தலங்கள் உண்டு.
ஹல்லேலூயா. என் பிதாவின் வீட்டில், அதாவது பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னு தெரியுமா? ஆவிக்குரிய நிலையில் தேவன் நம்மோடு சொல்லுகிறார். அதே பரலோகத்தில் நமக்காக இடங்கள் உண்டு, வாசஸ்தலங்கள் உண்டு. நாம் இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போது, ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாற்றப்படும் போது, நமக்கு இந்த பரலோகத்திலே சந்தோஷத்தை பங்கிட தேவன் நமக்கு கிருபை செய்வார். பரலோகத்தில் அதே தேவன் அநேக வாசஸ்தலங்கள் நமக்காக வைத்திருக்கிறார் என்று இயேசு இந்த உலகத்தில் வரும்போதே சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியுதில்லை. என்னால் கூட நீங்க யோவான் 14:2 வாசிச்சு பாக்குங்க. அந்த இடத்தில் சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் உலகத்திலே ஏதோ ஒரு பொருளுக்காக நாம் அதை தேடுதவங்கள் அல்ல. பரலோகத்தில் பிதாவின் வாசஸ்தலத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நாமும் அவரோடு கூட சேர வேண்டும், நாமும் அவரோடு கூட ஆயிருக்க வேண்டும் என்று நம்பிக்கை வைக்கிறார். யோவான் 14:1 வாசிக்கும். யோவான் 14 அதிന്റെ 1 வாசிக்கும் போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இப்போ நீங்க அநேக கவலையோடு இருக்கலாம், கண்ணீரான சூழ்நிலையோடு இருக்கு. இயேசு உங்களோடு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். இந்த உலகத்தில் நாம் மண்ணான சரீரத்தோடு ஆயிருக்கிறார். நம்ம இருதயம் கலங்காதிருக்கட்டும், கவலைப்படாதிருக்கட்டும். அதே உங்கள் இருதயம் கலங்காதிருக்கும். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:1 சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனுடைய இடத்தில் நீங்களும் ஞான விசுவாசமாயிருக்கும் போது அதே நமக்கு அதே நம் ஹிருதயம் கலங்காதிருக்க முடியும். ஆவிக்குரிய பிள்ளைகள் அதே கலக்கம் இல்லாது, ஹிருதயம் கலக்கம் இல்லாது, கவலை இல்லாத வாழ்ந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரப்படும். அதை நாம் ஆவியினாலே பிழைத்திருக்கும் போது நாம் ஆவிக்கேற்றபடி நடக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நாம் உலகத்தில் ஆயிருக்கும் போது நாம் ஹிருதய கலக்கத்தோட ஆயிருக்கலாம், பலவீனதையோட ஆயிருக்கலாம். இயேசுவோட பக்கத்தில் கடந்து வரும்போது, தேவனுக்குள்ள விசுவாசமாய் இருக்கும் போது அவர் நம்மை வழி நடத்துவாங்க. சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், அதே மாதிரி என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், இயேசுவுடைய இடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் தேவனிடத்தில் நாம் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதை இங்கு கலாத்தியர் 5:24 வாசிக்கும் போது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். இப்போ நம்ம சிலுவையின் பாடுகளை தியானிக்கிறோம். சிலுவையின் பாடுகளே கர்த்தர் நமக்காக செய்த அற்புதங்களே, கர்த்தர் நமக்காக செய்த வன் காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சிலுவையில் என்ன நாம் அறையப்பட வேண்டும்? நாம் ஆசை இச்சைகளே மாம்சத்தையும் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நாம் சிலுவையில் அறையப்படணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை ஆராதிக்கிறார். நாம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் தியானிக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த நாடுகளில் நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளையும் ஆசைகளையும் இந்த நாடுகளில் சிலுவையில் அறையப்படட்டும். நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த மக்களாய் மாற்றப்படட்டும். நாம் ஆவியினாலே பிழைத்திருக்கிற பிள்ளைகளாய், ஆவிக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற பிள்ளைகளாய், அதாவது நாம் ஆவிக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். ஆவிக்கேற்ற மாதிரி நாம் அதை பிழைத்திருந்து ஆவிக்கேற்ற மாதிரி நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் போது நமக்கு தேவனோடு கூட வாசம் பண்ண, தேவனோடு கூட ஐக்கியமாய் இருக்க நமக்கு
முடியும். ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிச்சு பார்க்கும்போது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அதிலே 15ஆம் வசனம் வாசிக்கும் போது, நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்காக ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் நம்மை போல் சோதிக்கப்பட்டிருக்கிறார். பட் அவர் இயேசுவில் பாவம் இல்லை. இயேசு பாவம் அறியாத இந்த உலகத்தில் பிறந்தவர். அவர் பரிசுத்த ஆவியினாலே பிறக்கப்பட்டவர். அவர் பரிசுத்த ஆவியாலே பிறக்கப்பட்டவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளுகளில் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம், இயேசு பிரதான ஆசாரியராய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் இருந்திருக்கிறார். அவர் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அவர் பாவத்துக்குள்ள போகாமல் அவர் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கிறார். இந்த நாளுகளில் பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள முன்னாடி கடந்து செல்ல நாமும் ஆவியினாலே பிழைத்து நாமும் ஆவிக்கேற்றபடியே நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறார்? கர்த்தர் நமக்கு அதுக்காக கிருபை செய்வார். நாமும் ஆவியினாலே பிழைத்து ஆவிக்கேற்ற மாதிரி நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். இந்த நாடுகளில் இயேசு பாவம் அறியாதவராய் இருந்திருக்கிறார். இயேசு பாவம் இல்லாதவராய் இந்த உலகத்தில் இருந்த ஒரே ஒரு பிரதான ஆசாரியர். அவர் நம்மை பலப்படுத்துவார். அவர் நம்மை சீர்படுத்துவார். அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் நாம் தியானிச்சது, இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவர் பரலோகத்தில் பார்த்ததையே நமக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சாட்சியாய் நின்றிருக்கிறார். இந்த நாளுகளில் நீங்களும் கர்த்தருடைய சாட்சியாய் மாற்றப்படட்டும். நீங்க கடந்து செல்லுற இடங்களில் தேவனுடைய சாட்சியாய் மாற்றப்படட்டும். கர்த்தர் சொல்லியதெல்லாம் நாம் கேட்டிருக்கிறார். வேதத்தில் நாம் தியானிக்கிறார். இப்படி நாம் வேதத்தில் தியானிக்கிற நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். நாம் வேதத்தை தியானிக்கிற நாம் கர்த்தருடைய மக்களாய் நாம் அநேகருக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் அதை நம்முடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, நாம் கலங்காதிருப்பதாக. இந்த உலகத்திலே கஷ்டங்களை பார்த்து கலங்கம் வேண்டாம். பாரம் வேண்டாம். கண்ணுநீரான சூழ்நிலை நமக்கு வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். யாரிடத்தில் விசுவாசமாய் இருக்கணும்? தேவனிடத்தில் நாம் விசுவாசமாய் இருக்கட்டும். தேவனிடத்தில் நாம் விசுவாசமாய் இருக்கும் போதும், கர்த்தராய் இயேசுவில் விசுவாசமாய் இருக்கும் போதும் இந்த உலகத்தில் ஆவிக்குரிய நிலையில் முன்னாடி வர முடியும். அல்லேலூயா. தேவமே, சொர்க்க பிதாவே, உமது வல்லமையின் பிரசனம் எங்கள் நடுவில் இறங்குதகவைக்காக ஸ்தோத்திரம். ഇപ്പോൾ இந்த தேவமே மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா மக்கள் மேல் உமது வல்லமையை ஊற்றுதகவைக்காக ஸ்தோத்திரம். ഇപ്പോൾ அவங்களாயிருக்கிற இடங்களில் தேவ வல்லமை, தெய்வீக பிரசனம் ഇപ്പോൾ இறங்கி வருதகவைக்காக ஸ்தோத்திரம். ஓரோ உள்ளங்களையும் தொடப்படட்டும். ஓரோ மக்கள் மேல் தெய்வீக வல்லமை ഇപ്പോൾ ஊற்றப்படட்டும். ഇപ്പോൾ பூரமாய் கர்த்தரே, உமது வல்லமைக்கு நேராய் உமது தெய்வீக பிரசனத்துக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறேன். எல்லா மக்கள் மேலும் உமது வல்லமையை ஊற்றப்படட்டும். அக்கினியின் வல்லமையால், தெய்வீக பிரசனத்தால் நிறப்பட்டு இந்த ராத்திரிக்கு வேளையிலே ஓரோ மக்களும் கர்த்தருடைய சாட்சியாய் மாற்றப்பட, அநேகாயிரம் மக்கள் முன்னாடி தேவனுடைய சாட்சியை சொல்லப்பட, பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தவர், பரலோகத்தில் கயறினவர், பரலோகத்தில் தேவனோடு கூட இருக்கிறவருமான ஒரே ஒரு தேவன் உண்டு என்று சொல்லப்பட, அநேக மக்களுக்கு கர்த்தரே ஒரு பெரிய சாட்சி எடுத்து சொல்லப்பட, இந்த மக்களுக்கு நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னைக்கு கேட்ட வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவிக்கு ஏற்றபடியே நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க நீர் எங்களை பலப்படுத்துதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஓரோ மக்களும் வல்லமைக்காக ஜெபிக்கிறேன். அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும். இப்போ கர்த்தருடைய வல்லமை ஓரோ மக்கள் மேல் ஊற்றுகிறார். தேவ வல்லமை இப்போ
இப்பொழுது இறங்கப்படுகிறார். தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்பப்படுகிறார். அநேக கிராமங்கள் பட்டணங்களில் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ண இந்த மக்களுக்கு நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். பள்ளிப்பேட்டிலிருந்து ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற காந்தி ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறேன். அந்த மக்களை நீர் ஆசீர்வதியும். அவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை வாக்கியத்தை நீர் உண்டு பண்ணி நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்க முடியும் என்று நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன். மக்களுடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை அனுப்ப நீர் உண்மையுள்ள தேவன் என்று நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன். மகனையே மகளே உன்னுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, மக்கள் ஒருமையோடு ஐக்கியத்தோடு கர்த்தருடைய சாட்சியாய் அந்த பள்ளிப்பேட்டு பகுதியில் பெரிய சாட்சியாய் எழும்பி நிற்க கிருபை செய்யும். செய்த ஒவ்வொரு வேலைகளிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த மகள் ஸ்கூலுக்கு கடன் செல்லும் போது இந்த தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். எல்லா ஸ்டடீஸிலும் உன்னுடைய பிரசனம் கூட இருக்கட்டும். இந்த நாளுகளில் கர்த்தரே அரக்கோணம் பகுதியில் எல்லா மக்களுக்காக, பாஸ்டருக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, அவங்களுடைய தெய்வ குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இன்னைக்கு தெய்வ ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற பிளஸிக்காக, ஃபேமிலிக்காக, தெய்வ அவங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மக்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இன்னைக்கு கலந்து கொண்ட எல்லா மக்களுடைய குடும்பங்களிலும் தேவ வல்லமை ஊற்றப்படட்டும். நாளைக்கு அநேகம் புது புது மக்கள் தெய்வமே அநேகம் கிராமங்கள் இருந்து, பட்டணங்கள் இருந்து, தமிழ்நாடுல ஒவ்வொரு பகுதியில் இருந்து இதில் கலந்து கொள்ள நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் கூட இரு ஆண்டவரே. இந்த நாடுகளில் அநேக தேவைகள் உண்டப்பா. அந்த தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த மக்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் நீர் கேட்டு நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாளை காலையிலிருந்து ஜெபம் தெய்வ பண்ணுதா, உபவாசங்கள் பண்ணுதா ஒவ்வொரு மக்களையும் உன்னுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். உபவாச வேலைகளில் பலத்தை கொண்டு நிரப்பும், தெய்வீக அபிஷேகத்தை கொண்டு நிரப்பும். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உபவாசத்திலிருந்து ஜெபிக்குத ஒவ்வொரு மக்கள் மேலும் தெய்வீக பிரசனம் இறங்கட்டும். இன்னைக்கு எங்களை ஆசீர்வதி